எந்நாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பனைக்கை மும்மத வேளம்புரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்துவனோ. நினைப்பவர் மனம் கோயிலாய்க் கொண்ட எம்பெருமானது திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நெறிதனை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குருநாதராக விளங்குகின்ற திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீனகர்த்தர் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். உலகத்துக்கெல்லாம் ஜெகத்குருவாக விளங்கி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடாதிபதியாக விளங்குகின்ற ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற சங்கரா கல்லூரியுடைய முதல்வர் முனைவர் ஸ்ரீ கலைராம வெங்கட்ராமன் ஐயா அவர்களுடைய வெங்கடேசன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற தமிழ்துறை தலைவர் முனைவர் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், பேராசிரியர் தெய்வ சிகாமினி ஐயா அவர்கள், இணையத்து மாணவர்களாக எழுந்தருள் இருக்கின்ற அடியார் பெருமக்கள் அத்தனை பேர்களுடைய திருவடிகளை போற்றி வணங்கி, அற்புதமாக மற்றும் பற்றணைக்கின்றேன் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்று அஞ்செழுத்து பதிகமாக விளங்குகின்ற பாண்டி கொடுமுடி பதிகத்தை பாடியருளிய பத்மாவதி அம்மா அவர்கள், வரவேற்பு அளித்த ஐயா நம்முடைய ஐயா அவர்கள் அத்தனை பேருடைய திருவடிகளை போற்றி வணங்கி, கடந்த வகுப்பிலே நாம் சிந்தித்தது 81வது பாடல் வரைக்கும். அதில் இறைவன் ஒருவரே. கடந்த வகுப்புல நூல்களாலோ எவற்றாலும் அறிய முடியாதவன் சிவபெருமான் என்று சிந்தித்து, அவனுடைய திருவருளாலைத்தான் இறைவனை அறிய முடியும் என்று சிந்தித்து, அப்பேற்பட்ட இறைவன் ஒருவன் தான், பல கடவுள் இருக்க முடியாது, ஒரு கடவுள் தான் உலகத்தில் இருக்க முடியும் என்று இந்த பாடல் 82வது பணுவிலே திருக்கடவுர் உயர்ந்த தேவநாயனார் அருளச் செய்கின்றார். இறைவன் ஒருவரே. யாதேனும் காரணத்தால், மாணவனே, யாதேனும் காரணத்தால் எவ்வுலகில் எத்திரமும் மாதேயும் பாகன் லட்சினையே ஆதலினால் பேதமே செய்வாய் அபேதமே செய்திடுவாய், பேதாபேதம் செய்வாய் பின் பேதமே செய்வாய் அபேதமே செய்திடுவாய், பேதாபேதம் செய்வாய் பின். ஒரு அற்புதமான பாடல், கடவுள் ஒருவர் தான் என்பது. இந்த பாடலுடைய குறிப்பாக வேறுபட்ட கொள்கை உடைய ஒவ்வொருத்தரும் நம்ம நிறைய வேறுபட்ட கொள்கை, அகச்சமயத்திலும் வேறுபட்ட கொள்கை, புறச்சமயத்திலும் வேறுபட்ட கொள்கை, வேறுபட்ட கொள்கை உடைய எல்லா சமயத்தாராலும் வழிபடப்படும் இறைவன். இறைவன் எல்லாரும் இறைவனை ஏற்றுக்கொள்கிறோம். மாதொரு பாகனாகிய இறைவன், அது மாதொரு பாகனாகிய இறைவன் அம்மையப்பராக இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்றார். ஒருவனே என வழிபடுதல், அந்த அம்மையப்பர் தான் ஒரே ஒரு கடவுள். அம்மையப்பராக நமக்கு அருள் பாலிக்க ஒன்றே
உலக மக்களுக்கு உள்ள நல்லறி என்று இந்த பாடல் நமக்கு சொல்கிறது. கடவுள் ஒருவன், அவன் மாதொரு பாகனாக அருள் பாலிக்கின்ற அந்த சிவபெருமான் ஒருவனே கடவுள் என்று இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஏதும் ஒன்று மறிவதாகினும் ஓதி அஞ்சலுத்து உணர்வார்க்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மாற்பேரரை. அப்புறம் சொல்லு, ஒன்னும் தெரிய வேண்டாம், எதுவுமே தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அஞ்சலத்தை சொன்னா போதும், அந்த மாதும் தாமும் மகிழ்வர் மாற்பேரரே என்று நாவுக்கரசு சுவாமிகள் சொல்கிறார். உனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்கும்னு அவசியம் இல்லை. இவர் கடவுளா, இவர் இதா, அதுவா இதுவா எதுவும் ஏதும் ஒன்று மறிகளராயினும் ஓதி அஞ்செழுத்து உணர்வார்க்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மாற்பேர். அப்பா, ஏதேனும் உலகப் பொருள் ஒன்றை ஆய்வு செய்தால், ஏதேனும் ஒரு பொண்ணு டம்ளர் கூட எடுத்துக்கோ, டம்ளர் எடுத்துக்கோ, இந்த உடம்பை எடுத்துக்கோ, எதை வேணாலும் எடுத்துக்கோ, உயிர் எடுத்துக்கோ. ஏதேனும் உலகப் பொருள் ஒன்றை ஆய்வு செய்தால் மாணவனே அதன் தன் அமைப்புக்கும் இயக்கத்திற்கும் சிவசக்தியே ஆதாரம். அது இயங்குவதற்கும் அதனுடைய அமைப்புக்கும் எது ஆதாரம் என்றால் சிவசக்தி தான். இந்த உடம்பு அதனுடைய அமைப்பு, அது இயக்கத்துக்கு எது ஆதாரம்? சிவசக்தி. இந்த உயிருக்கும் சிவசக்தி, டம்ளருக்கும் சிவசக்தி. ஏதேனும் உலகப் பொருள் ஒன்றை நீ ஆய்வு செய்தால் அதன் தன் அமைப்புக்கும் இயக்கத்திற்கும் சிவசக்தியே ஆதாரம். அப்படி ஆதாரமாக அமைத்திருத்தலாக மாணவனே, முப்பொருளை உணர்ந்த நிலையில் இருக்கின்றாய் நீ. அந்நிலையிலே கேள். உனக்கு பதி எது என்று தெரியும், பசி எது என்று தெரியும், பாசம் எது என்று உனக்கு தெரியும் மாணவனே. இப்பொழுது சொல்கிறேன் கேள். அழிந்து மாறுபடும் உலகமும் அழியாத சிவமும் வேறு பொருளாக பேதமாக கொண்டாலும் கொள்க நீ. சிவவேற நான் வேற சொல்லிக்கோ, சிவவேற உலகம் வேற சொல்லிக்கோ, சிவவேற இந்த டம்ளர் வேற சொல்லிக்கோ, எப்படியாக வேண்டுமானாலும் சொல்லிக்கோ. இருள் ஒளியும் போல பேதம், இருளும் ஒளியும் போல பேதம் என்று நீ கொள், சொல்லும் பொருளும் போல, எப்படி வேணாலும் வச்சுக்கோ. ஆக இருளும் ஒளியும் போல, இதுவே சரியாக இருக்கும். அழிந்து மாறுபடும் உலகமும் அழியாத சிவமும் வேறு பொருளாக பேதமாக கொண்டாலும் கொண்டுக்கோ, அப்படி கூட வச்சுக்கோ. அப்படி வச்சு கூட கும்பிடு சாமியை. அது வேற இது வேற என்று கூட வைத்து கும்பிட்டுக்கோ. எப்படி இருளும் ஒளியும் வேறு வேறும், அதுபோல நீ இறைவனும் உலக பொருள்களும் வேறு என்று வைத்துக் கொண்டு கூட அவனை வழிபடு. இரண்டாவது நிலையை இங்கே குறிப்பிடுகிறார். வேதத்திலிருந்து அடுத்ததாக வருகிறார். அபேதம் என்ற நிலைக்கு வருகிறார். உலகம் உயிர்கள் கலந்து இயங்கும் நிலையில், இந்த உடம்பும் உயிரும் இயங்குது சேர்ந்து, இந்த உலகமும் இந்த உயிரும் இந்த உலகத்தில் இருக்கு. உலக உயிர்களாய் கலந்து இயங்கும் நிலையில் எல்லாம் பிரம்மம் என்று அபேதமாக கொண்டாலும் கொள்க. எல்லாம் பிரம்மம், நீயும் பிரம்மம், நானும் பிரம்மம், இந்த டம்ளரும் பிரம்மம், எல்லா உலகமும் பிரம்மம் என்று எப்படி வேண்டுமானாலும் நீ வைத்து வழிபடு இறைவனை. அதனால் ஒன்றும் குற்றம் இல்லை. மூன்றாவது பேதாபேதம். அவ்வாறு அன்றி ஒரு வாற்றால் ஒன்றாதலும் ஒரு வாற்றால் வேறாதலும் ஆகிய பேதாபேதம் பொருள் எனக் கொண்டாலும் கொள்க. விசிஷ்டாத்வைதத்தை இங்கே குறிப்பிடுகிறார். ஒரு வாற்றால் வேறு ஆதலும் ஒரு வாற்றால் ஒன்றாதலும் பேதாபேதம் பொருள் எனக் கொண்டாலும் கொள்க. இது விசிஷ்டாத்வைதத்தை இங்கே குறிப்பிடுகிறார். அப்படின்னா என்னன்னா, இறைவன்
என்பவன் உயிரும் சக்தியும் பாசமும் ஒரு கூட்டி சேர்ந்த விசிட்ட பொருள் என்று குறிப்பிடுகிறார். அது பற்றி கவலை இல்லை. நீ இறைவனை பேதமாக நினைத்து வழிபட்டாலும் வழிபட்டுக்கொள், அபேதமாக நினைத்து வழிபட்டாலும் வழிபட்டுக்கொள். பேதமாக நினைத்து வழிபட்டாலும் வழிபட்டுக்கொள். இம்மூ வகையிலும் எப்படி நீ வழிபட்டாலும் எமக்கு கவலை இல்லை, உமக்கும் கவலை இல்லை. இம்மூவகையில் ஒன்றில் நின்று நீ வழிபட்டாயானால் எதுல வேணாலும் நின்று வழிபட்டுக்கோ. அவன் அருளுவன், அவன் கடன் அருளுவன், உனக்கு அருள்வான். இம்மூவகையும் ஒருங்கு அமைய இந்த உலகத் தொகுதியோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் கலந்து விளங்கும் அத்துவித இயல்புடையவன் என்று உனக்கு பின்பு விளங்க வரும். நீ எப்படி வேணாலும் வழிபட்டுக்கோ, ஆனால் நாளடைவில் வழிபட 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 உன்னுடைய பக்தி முதிர 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 இந்த மூவகையும் ஒருங்கமைய இந்த உலகத் தொகுதியோடு சிவபெருமான் ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்று அத்துவித இயல்புடையவன் அருள்பாலிக்கிறான் என்று இவ்வாறாக நின்று அருள்பாலிக்கிறான் என்பது உனக்கு பின்பு விளங்க தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா. அதாவது நீ எப்படி வேணாலும் இறைவனை வழிபடு, அவன் தக்க நேரத்தில் உன்னை ஆட்கொள்வான் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். தான் எப்படிப்பட்டவன் என்று உனக்கு தக்க நேரத்தில் அவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்று அருள்வதை கூறுவான். அதற்காக நீ வழிபடாமல் பேதம் பேசி இருந்து விடாதே என்பதுதான் இந்த பொருள். பேதமாய் வழிபட்டாலும் வழிபடு, அபேதமாய் வழிபட்டாலும் வழிபடு, பேதமாக வழிபட்டாலும் வழிபடு என்றுதான் இந்த பாடலுடைய பொருள். இதிலே சுத்த அத்வைதம் தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்கின்ற அத்வைதம். என்ன சுத்தாத்வைதம்? சுத்தாத்வைதம்னா பிரிக்க முடியாத இரு பொருளின் கலப்பு. சிவபெருமானும் உயிரும் எப்படி இருக்கும்னா இரண்டு பொருள், ஆனால் பிரிக்க முடியாத ஒரு பொருளாய் கலந்து நிற்கும், இரண்டல்ல ஒன்றாய் நிற்கும். இதுதான் சுத்த அத்வைதம். அதாவது அடைமொழி இல்லாத அத்வைதம். பேதம் என்றோ அபேதம் என்றோ பேதாபேதம் என்றோ அடைமொழி இல்லாத அத்வைதம். அபேதம் என்றால் கேவலம் என்ற அடைமொழி, பேதம் என்றால் மாறுதலை என்ற அடைமொழி, பேதாபேதம் என்றால் விசிஷ்டம் என்ற விசேடம் என்ற அடைமொழி. இப்படி எந்த விதமான அடைமொழியும் இல்லாத அத்வைதம் தான் சுத்தா அத்வைதம். அது எப்படி? அந்த அத்வைதத்தினுடைய நிலை என்னவென்றால் சிவமும் உயிரும் பிரிக்க முடியாத இரு பொருளின் கலப்பு. இதுதான் நம்மளுடைய நிலையாக இருக்கிறது என்பதை இந்த பாடல் நமக்கு தெளிவாக சொல்லி, நீ எந்த நிலையில் வேண்டுமானாலும் வழிபட்டுக்கொள், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நாளாக நாளாக உன் பக்தி முதிர முதிர இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்று சுத்த அத்வைதத்தில் நிற்கிறான் என்பதை உனக்கு விளங்க வரும் என்பதை அற்புதமாக இந்த பாடல் சொல்லி 83வது மென்பா இறைவனுடைய இயல்பை அறிகின்ற நெறியை இங்கே உணர்த்துகிறார். இறைவன் எப்படிப்பட்டவன் என்ற இறைவனுடைய இயல்பை அறிகின்ற நெறி உணர்த்தப்படுகிறது. நின்றபடி நின்றவர்க்கு நின்றபடி நின்றவர்க்கு அன்றி நிறம் தெரியா, நிறம்னா இறைவனுடைய இயல்பு, நிறம் தெரியா மன்றுள் நின்று ஆடல். தில்லை கூத்தனை இங்கே குறிப்பிடுகிறார். மன்றுள் நின்று ஆடல் மகிழ்ந்தானும் சென்று உடனே எண்ணுறும் ஐம்பூதம் முதல் 8 உருவாய் நின்றானும். எண்ணுறும் அட்டமூர்த்தியை இங்கே குறிப்பிடுகிறார். எண்ணுறும் ஐம்பூதம் முதல் 8 உருவாய் நின்றானும் பெண்ணுற நின்று ஆடும் பிரான் அம்மையப்பர் என்று இங்கே குறிப்பிடுகிறார். இப்படியெல்லாம் நிற்கிறவன் யாருன்னா அம்மையப்பர். முதலிலே இதில் 3 கருத்துக்களை நமக்கு சுவாமி பதிய வைக்கிறார்.
ஒன்றாவது கருத்து என்னவென்றால், சங்காரகாரனாய் இறைவன் உலகத்தை ஒடுக்கி நிற்கின்ற காலம், அதுதான் அதுக்கப்புறம் தான் துவக்கிற காலம்னு வச்சுக்கோங்க. சங்காரகாரன், ஒடுக்குகின்ற இறைவனுக்கு சங்காரகாரன் என்றும், அதை மீண்டும் உற்பத்தி செய்கின்ற நிலையிலே அவன் பதி என்றும் நாம் கூறுகிறோம். அதிலே முதல் கருத்து இங்கே பதிய வைக்கிறார். உலகு ஒடுங்கும் ஊழி காலத்திலே, ஊழிதோர் ஊழிமுற்றும் என்று சுந்தரர் சொல்வார். உலகு ஒடுங்கும் ஊழி காலத்திலே தனது சக்தியுடன் தன்னுள் அடங்கி, சக்தியுடன் அடங்கி மறைய ஒருவனாய் நின்று ஆடுபவன் ஆகவும், ஊழிக்காலத்திலே, உலகு ஒடுங்கும் காலத்திலே சங்காரகாரனாய் நின்று தனது சக்தியுடன் தன்னுள் அடக்கி மறைய ஒருவனாய் நின்று ஆடுபவன் ஆகும். அவன் ஒருத்த மட்டும்தான் இருப்பான், எல்லாம் அவனுக்குள் அடக்கமாகிவிடும் என்பதைத்தான் இங்கே சொல்லி, ஊழிக்காலத்திலே இறைவன் ஒருவன் நிற்பது போல் நிற்பான், எல்லாவற்றையும் தன்னுள்ளே அடக்கிக் கொள்வான் என்ற அற்புதமான செய்தியை சொல்லி இங்கே இரண்டாவது கருத்தை பதிய வைக்கிறார். அந்த ஒடுக்கிய அந்த உலகத்தை மீண்டும் துவக்குகின்ற காலம் படைப்பு காலம். அந்த படைப்பு காலத்திலே இறைவன் என்ன செய்கிறார்? பஞ்சபூதம் 5, சூரியன் 1, சந்திரன் 1, உயிராகிய ஆன்மா ஒன்றாகவும் 8க்கும் தலைவனாய் நிற்கிறான் சிவபெருமான். படைப்பு காலத்திலே பஞ்சபூதம் 5, உயிர் 1, சூரியன் 1, சந்திரன் 1, இந்த 8 பொருள்களுக்கு தலைவனாக சிவபெருமான் அட்டமூர்த்தியாக உலகலாம் நிற்பவனும் ஆகவும் நிற்கிறார். இதை அற்புதமாக சொல்கிறார். அதுதான் எண்ணுறும் 5 முதல் 8 ஒருவாய் நின்றானும். இப்படி சாமி 2 நிலையில ஊழிக்காலத்தில் தான் தனியனாய் நிற்கிறார். படைப்பு காலத்திலே பஞ்சபூதங்கள் உள்ளிட்ட 8 பொருள்களின் தலைவனாக, உயிர் உட்பட்ட 8 பொருள்களின் தலைவனாக இறைவன் இருக்கிறார் படைப்பு காலத்திலே என்று சொல்லி, மூன்றாவது நிலையை இங்கு மன்றுள் நின்று ஆடல் என்று இங்கே குறிப்பிடுகிறார். அந்த மன்றுள் நின்று ஆடுகின்ற இறைவன் காத்தருளுகின்றான் என்று சொல்றார். காத்தருளும் காலத்தில் பாருங்க, இங்க இருந்துட்டு உலகத்தை நம்மளை காப்பாற்றிட்டு நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டான். எல்லோரும் சுடுகாட்டுக்கு போய், சிவபெருமானுடைய கோயில் எதுனா சுடுகாடு, எல்லாராலும் அங்க போக முடியுமான்னா போக முடியாது, பயம். அதனால சாமி கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்லாடை தாய்விழி தந்தையிலி தான் தனியன் என்று அங்கே குறிப்பிடுறார் சங்காரகாரனாய். அவன் உலகத்தை காப்பதற்காக நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் இப்பொழுது தில்லையுள் கூத்தனாய் தென்பாண்டி நாட்டானாய் நிற்கிறான் என்று அற்புதமாக சொல்கிறார். சங்கார காலத்தில் இருந்து இங்கே காத்தருளும் காலமாக படைத்து அடுத்ததாக காத்தருளுகின்ற நிலையில் தில்லை அம்பலத்தில் அற்புத கூத்தினை ஆடுகின்ற சிவமாகவும் நிற்கிறான். தில்லை அம்பலத்திலே அற்புத கூத்தினை ஆடுகின்ற சிவமாகவும் நிற்கிறான் என்று இந்த 3 நிலைகளை இங்கே குறிப்பிடுகிறார். ஊழிக்காலம் தான் தனியனாக, படைப்பு காலத்தில் அட்டமூர்த்தியாக,
காத்தருளும் காலத்தில் தில்லை கூத்தனாக திருநடனம் செய்கின்றார் என்ற 3 செய்திகளை இந்த பாடலிலே சொல்லி, அந்நிலையில் உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கும் அவனது தன்மையை தற்போதும் கெட்டு அருள்வழி நிற்பார்க்கு அன்றி, நம்மை தவறுன்னு அர்த்தம். இறைவன் என்ன தன்மை என்று யாவரும் உணரார். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்களும் நானும் தற்போதும் கெட்டு இருந்தாதான் சொல்லவும் முடியும், சொன்னதை கேட்கவும் முடியும். இந்த செய்தி யாருக்கு தற்போதும் இல்லாமல் கேட்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இது புரியும் என்பதை அற்புதமாக சொன்னார். படைப்பு காலத்தில் ஊழிக்காலத்தில் தான் தனியனாகவும், படைப்பு காலத்தில் அட்டமூர்த்தியாகவும், காத்தருளும் காலத்தில் தில்லை கூத்தனாகவும் நிற்கிறான் என்பது யாரு தற்போதும் இன்றி நிற்கிறார்களோ அவர்களுக்கு இது புரியும். இந்த பாடலிலே சுந்தரர் ஒரு பாடல் அறிவிப்பார். அவன் என்ன தன்மை என்று யாராலும் அறிய முடியாது. தக்கேச்சி பண்ணிலே அறியார் தொழுவ பொன்னுமே பொருளும் தருவானை போகமும் திருவும் புனர்பானே பின்னை என் பிழை பொறுப்பானே பிழையெல்லாம் தவிர பணிப்பானே இன்னதன்மயன் என்றறிவொன்னா எம்மானே எளிவந்த பிரானே அன்னம் வைகும் வயற்பலன தனி ஆரூரானை மறக்கலுமாமே. யாராலும் அறிய முடியாது, இன்ன நன்மை என்று அறிய முடியாத எம்மா. அப்பர் சுவாமி திருத்தாண்டகத்திலும் இந்த நிலையை நமக்கு உணர்த்துகின்றார். இந்த நிலை இப்போ நான் சொன்ன 3 நிலையை உணர்த்துகின்றார் திருத்தாண்டகத்தில். அரிகாம்போதி ராகத்தில் அதை நம்ம சிந்திப்போம். ஒரு காலத்தொன்றாகி நின்றார் போலும் ஊழி பல கண்டு இருந்தார் போலும் பெருகாமை வெள்ளம் தவிர்த்தார் போலும் பிறப்பிடும்பை சாக்காடு ஒன்றில்லார் போலும் உருகாதார் உள்ளத்து நெல்லார் போலும் உகப்பார் மனத்தொன்றும் நீங்கார் போலும் அருகாக வந்தென்னை அஞ்சல் என்பார் அணி ஆரூர் திருமூலட்டானே என்று அற்புதமாக ஒரு காலத்து ஒன்றாகி நின்றார் போலும். அதாவது அந்த ஊழி காலத்திலே இறைவன் ஒருவனாக நின்றான் என்பதை அற்புதமாக இப்படி திருமுறைகளில் நாம் சிந்திக்க முடிகிறது. இந்த உணர்வுகளை எல்லாம் யாருன்னா தற்போதும் கெட்டவர்கள் தான் உணர முடியும், மற்றவர்களுக்கு இது தெரியாது. இன்ன நன்மை என்று அறிவுண்ணாதம். இந்த பாடலிலே நின்றபடி நிற்றல் என்று முதல் சொல்லை சொல்கிறார். அதாவது உயிரறிவாலும் நூல் உணர்வாலும் உணரப்பட முடியாத இறைவன் உயிர்களோடு உடனாய் நின்று அறிவித்தும் அறிந்தும் இருவகை உதவிகளை செய்தருதல். அதாவது கண்டும் காட்டியும் செய்கின்ற உதவி. கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கடல் செலுமே. சாமி நமக்கு 2 உபகாரங்களை செய்கிறார். கண்டு காட்டல் என்ற உபகாரங்களை செய்கிறார். இதைத்தான் அறிந்தும் அறிவித்தும் என்று நாம் சொல்கிறோம். இந்த உபகாரத்தை இன்னி விரிச்சோம்னா 3 உபகாரமாக நாம் சொல்லுவோம். ஒன்றாய் வேறாய் உடனாய். இன்னும் இந்த விரித்தோம் என்றால் ஒன்றாய் வேறாய் உடனாய் என்பதை 2ஆக பிரிக்கிறோம். கண்டு காட்டலின் அறிந்தும் அறிவித்தும் இப்படியாக நம்ம பிரிக்கிறோம். ஆகவே சிவபெருமான் பொதுவாக சொல்ல போனால் கண்டு காட்டல் என்ற 2 உபகாரங்களை செய்கிறான். அதாவது நமக்கு என்ன நாம் ஆசைப்படுகிறோம் இச்சைப்படுகிறோம் என்பதை அவன் கண்டு அந்த இச்சைக்கு உதவுகிறான். நான் சாப்பிட வேண்டும் என்றால் அதை முதலில் கண்டு
அதற்கான தேவையான உதவிகளை கையை தூக்குவதற்கு, அள்ளி சாப்பிடுவதற்கு, செரிப்பதற்கு அத்தனையும் உதவுகிறான். ஆக சிவபெருமான் எனக்கு என்ன தேவையோ அப்படி கண்டு காட்டல் என்ற காணும் உபகாரத்தையும் காட்டும் உபகாரத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை இந்த பாடல் நினைவூட்டி, யானே அறிந்தேன் என் உயிர் கருதும்படி, நானே அறிந்தேன் என உயிர் கருது, நானே சாப்பிட்டேன், நானே தூங்கினேன், நானே செஞ்சேன், என்னால் தான் இதை செய்ய முடிஞ்சது, எனக்கு தான் அந்த திறமை இருக்கு. யானே அறிந்தேன் என உயிர் கருதும்படி இறைவன் தன்னை மறைத்து புலப்படுத்தாமல் தன்னை மறைத்து உயிரின் வழி நின்றார் போல. சாமி தான் செய்கிறார். அதாவது நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே ஓடி போய் பூவெல்லாம் பார்ப்போம், அழகழகாக மறந்துருக்கும். ஆகா என்ன மலர், என்ன தேடி தேடி போய் ஊர் பூவா பார்ப்போம். ஆனால் பூ மலர்ந்ததற்கு காரணமாக இருக்கிற ஆதவனை பார்க்க மாட்டோம், ஆதவனை மறந்து இருப்போம். அதுபோல எல்லாவற்றுக்கும் காரணமாய் நான் செய்தேன், என்னால் தான் இது முடிந்தது, என் திறமை என்று என்னை சொல்ல வைத்து அதற்கு பின்னால் மறைந்து நிற்கிறான் சிவபெருமான், அத்தனையும் செய்ய வைத்து. அதை போல உயிரும் அவனோடு உடனாய் நின்று அறிந்தாலும் நான் அறிந்தேன் எனும் தற்போதும் தோன்றாது, நான் அறிந்தேன் என்ற தற்போதும் தோன்றாது இறைவன் அருள் வழி அடங்கி நிற்றலாகும். அதாவது உயிரும் அவனோடு உடனாய் நின்று, எப்படி சிவபெருமான் எனக்கு மறைந்திருந்த அருள்பாலித்தானோ அதுபோல உயிரும் சிவனோடு மறைந்திருந்து உயிரும் அவனோடு உடனாய் நின்று அறிந்தாலும் நான் அறிந்தேன் என்னும் தற்போதும் தோன்றாது. இப்போ அவனுக்கு நிலம் மாறிடுச்சு, நான் அறியவில்லை, சிவபெருமான் எனக்கு அறிய வைத்தார். தற்போதும் தோன்றாது இறைவன் அருள் வழி அடங்கி நிற்றலாகும். முதல்ல நான் சொன்ன கருத்து, உயிர் வழி சிவம் நின்றது, இப்பொழுது சிவன் வழி உயிர் நின்றது என்ற அற்புதமான நிகழ்வினை இங்கே குறிப்பிட்டு, உதாரணமாக அவனே தானேயாய் ஆகிய அன்னறி ஏகனாகி இறைவனி நிற்க. அதாவது உயிர் வழியில் இறைவன் முதலில் நின்றான். நான் செய்தேன் நான் செய்தேன் என்று உயிரை சொல்ல வைத்து பின்பக்கமாக இருந்து அவன் செய்தான். இப்பொழுது இறைவன் உயிர் வழி நின்றால் போல இந்த உயிரானது இறைவன் வழி நிற்கிறது. இதைத்தான் அவனே தானேயாய் ஆகிய அன்னறி ஏகனாகி இறைவனி நிற்க மலமாய தன்னோடு வல்வினை அன்றே என்ற 10ஆம் சூத்திரம் நினைவுக்கு இங்கே அருளாளர்கள் உதாரணமாக சொல்கிறார்கள். மேலும் ஞானசம்பந்த பெருமான் அருளிய ஒரு பாடலையும் இங்கே உதாரணமாக அருளாளர்கள் நினைவு கூறுகிறார்கள். சாதாரி பண்ணில் அமைந்த திரு வைகா ஊர். இன்ன உரு இன்ன நிறம் என்றறிவதே அரிது நீதி பலவும் தன்ன உருவாம் என மிகுந்த தவ நீதியோடு தானவர்மிடம் முன்னை வினை போய் வகையினார் முழுதுணர்ந்து முயல்கின்ற முனிவர் மன்னையிரு பொது மறிவி தொழுது சேரும் வயல் வைகாவியே. ஆக இன்ன உரு இன்ன நிறம் என்று அறிவதேல் அரிது நீதி பலவும் என்று அற்புதமாக இங்கே சொல்லி இந்த பாடலுடைய கருத்தாக அழித்தல் தொழில் இறைவன் நிற்கின்ற போது, படைத்தல் தொழில் இறைவன் நிற்கின்ற போது, காத்தல் தொழில் இறைவன் நிற்கின்ற போது எவ்வாறு நிற்கிறான் என்பதை இங்கே சொல்கிறது. பேருரு கொண்டு அட்டமூர்த்தியாக படைத்தல் காலத்திலே நிற்கிறான் என்றும், காத்தல் காலத்திலே மன்றிலுள் நின்றார் கூத்தனாக நிற்கிறான் என்றும், பெண் உற நின்றாடல் என்று
அழித்தல் தொழிலே எப்படி நிற்கிறான்? தனது சக்தியுடன் தன்னுள் அடங்கி மறைய ஒருவனாய் நின்று ஆடுபவன் ஆகவும் என்று தான் தனியனாக நின்று ஆடுபவனாக நிற்கிறான் என்பதையும் இங்கே 3 செய்திகளை அற்புதமாக சொல்கிறது இந்த பாடல். ஆகவே உலக ஒடுக்கும் காலத்தில் தான் சக்தியுடன் தன்னுள் அடங்கி இருக்கின்ற தான் தனியனாக நிற்கின்றார் என்று சொல்லி, படைப்பு காலத்திலே அட்டமூர்த்தியாக நிற்கிறான் என்று சொல்லி, காத்தருளும் காலத்தில் பிள்ளை கூத்தனாக நிற்கிறான் என்று சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கின்றார். அடுத்ததாக திருவருளின் பெரும் உதவி. திருவருள் நமக்கு என்ன உதவி செய்கிறது? பெரும் உதவி செய்கிறது. அந்த திருவருளுடைய பெரும் உதவியைத்தான் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சூரியன் இல்லாமல் நாம் இல்லை, மழை இல்லாமல் நாம், நீர் இல்லாமல் அமையாது உலகு. அதுபோல் திருவருள் இல்லாமல் நமக்கு எதுவும் இல்லை. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காது, என்னை விட்டு அன்றும் இன்றும் என்றும் விலகாதது திருவருள். சிவமே சிவமாக யான் நினைத்தார் போல, சிவமே சிவமாக யான் நினைத்தார் போல சிவமாகியே இருப்பது அன்றி, சிவம் என்று உணர்வாரும் அங்கே உணர்வு அழிய சென்று புணர்வாரும், உணர்வாரும் புணர்வார் உண்டோ புவி. அற்புதமாக உணர்தல் புணர்தல் என்பதை இங்கே நமக்கு குறிப்பிடுகிறார். குறிப்பு: திருவருளை உணர்ந்தோர் அத்திருவருள் துணை கொண்டு தற்போதும் தோன்றா வண்ணம் சிவமாம் தன்மை பெற்று உய்யும் முறை கூறுகிறது. யார் ஒருவன் திருவருளை உணர்ந்தான், உணர்ந்த மாத்திரத்திலே அந்த திருவருளை பற்றி கொண்டு அதன் துணை கொண்டு தற்போதும் தோன்றா வண்ணம் சிவமாம் தன்மை பெற்று உய்யும் முறை கூறுகிறது. இதனால் வரைக்கும் நீ தெரியாம இருந்திருக்கலாம். குருநாதன் உனக்கு திருவுருளை வெளிக்கொண்டு வந்து விட்டார். தெரிந்த மாத்திரத்திலே அதை பற்றி கொண்டு அதை துணையாக கொண்டு எப்படி நீ இறைவனை அடைய வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு கூறுகிறது. மாணவனே கேள், பக்குவமுள்ள உயிர்களை, நாம் தான் பக்குவமுள்ள உயிர்களை சிவம் தனது திருவருளால் ஆள் கொண்டு உயிரை சிவஸ்வரூபமாக விளங்கி தோன்றச் செய்கிறான். நான் கருப்பா இருக்கிறேன், திருவருள் வெளிச்சமா இருக்கு. அப்படியே என்னை கருப்பில் இருந்து அந்த வெளிச்சத்தை அப்படியே வெளிச்சமா மாற்றி ஆட்கொண்டு என்னை சிவஸ்வரூபமாக, அந்த வெளிச்சம் இதனால் வரைக்கும் எப்படி இருந்தோ அது போலவே மாற்றி என்னைய சிவஸ்வரூபமாக விளங்கச் செய்கிறான். இருட்டா இருந்த என்னைய வெளிச்சத்தில் கொண்டு வந்து அவனுடைய ஒளியை கொண்டு வந்து செலுத்தி அவனை போலவே என்னையும் பிரகாசிக்க வைத்தான். எப்போ பக்குவம் வரும்போது, அது வரைக்கும் நான் கருத்தவனா இருந்தேன், இருட்டுக்குள்ள இருந்தேன். பக்குவம் வரும் நிலையில் பக்குவம் உள்ள உயிர்களை சிவம் தனது திருவருளால் ஆட்கொண்டு உயிரை சிவஸ்வரூபமாக விளங்கி தோன்றச் செய்கிறான். அந்நிலையில் திருவருளில் வழி நின்று சிவனையே நினைந்து போற்றும் வாய்ப்பினை நான் பெற்றேன். மாணவனே நான் பெற்றேன். உன்ன மாதிரிதான் இருந்தேன். பக்குவம் பெற்ற நிலையிலே சாமி வந்தார், திருவருளாலே என்ன சிவஸ்வரூபமா மாத்தினார். மாத்திர மாத்திரத்திலேயே அந்த வழியிலேயே நான் போனேன். திருவருள் வழி நின்று சிவனையே நினைந்தேன், அவனையே போற்றினேன். அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதுபோல் மாணவனே நீயும் கே. புறப்பொருள் பற்று நீங்கி காசு, பணம், காரு, பங்களா, தோட்டம், துறவு, மனைவி, மக்கள், காரு, புறப்பொருள் பற்றி நீங்கி விட்டு ஓடுகிறதில்லை. பற்றி இல்லாமை தாமரையில் தண்ணி போல. புறப்பொருள் நீ பற்றி நீக்கி தற்போதும் தோன்றாது
முதல்ல பற்ற நீக்கு, அப்புறம் தான் என்ற பசுஞானத்தை போக்கு. முதல்ல பாசஞானத்திலிருந்து விலகு, அடுத்து பசுஞானத்திலிருந்து விலகு. சிவனையே சார்ந்து பதிஞானத்தில் போய் நில்லு. பிறப்பொருள் பற்று நீங்கி பாசஞானம் நீங்கி, தற்போதும் தோன்றாது பசுஞானம் நீங்கி, சிவனையே சார்ந்து பதிஞானத்தோடு சிவமாம் தன்மை பெற்றிருக்க வேண்டுமானவனே, சிவமாம் தன்மை பெற்றிருக்க வேண்டும். அந்த திருவருளை பற்றியே நீ இப்படி இருக்கணும்ன்றார். பசுஞானம் பாசஞானம் நீங்கி பதிஞானத்தில் நிற்க வேண்டும். மேலும் கேள் மாணவனே, இவ்வாறு அன்றி தன் அறிவால் பசுஞானத்தாலேயே சிவபெருமானை உள்ளவாறு உணர்ந்தோறும், யாராவது உள்ளவாறு என் அறிவால் நான் நிச்சயம் இறைவனை அடைவேன், நிச்சயம் அப்படிப்பட்டவன், என்னுடைய அறிவு அந்த கடலை பற்றி நான் ஆய்வு செய்வேன், கடலை முழுசா தெரிஞ்சுக்குவேன். யாரால முடியும் கடலை முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு? 10 அடி தினசரி போய் சித்தஞ்சூரில் நான் குளித்தேன் அப்படின்றதுக்காக திருச்செந்தூர் கடல் எனக்கு அத்துப்படின்னு சொல்ல முடியாது. 10 அடி இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் தான் திருச்செந்தூர் கடல் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு தெரியவே தெரியாது, இழுத்துட்டு போயிடும். ஆக சொந்த அறிவாலே இறைவனை அறிய முடியுமான்னா அறிய முடியாது. ஆறாவது உண்டானா இல்லை. சொந்த அறிவால் உணர்ந்தோர் உண்டோ இல்லை. அந்த உணர்ந்த உணர்வினால் தானே சிவத்தை கூட வல்லாரும் உலகில் உள்ளோரோ இல்லை. என் அறிவாலே நான் கண்டுபிடிச்சதை வச்சு இறைவனை அடைய முடியுமான்னா அதுவும் இல்லை. சிவமே சிவமாக நினைத்தல், சிவமே சிவமாக நினைத்தல், சிவனை அன்றி மற்றொன்றை நினையாது பேரின்பத்தை வழங்க வல்ல இறைவனை இறைவனே என்று அவனையே சார்ந்திருத்தல், அதைத்தான் சிவமே சிவமாக நினைத்தல். பேரின்பத்தை வழங்க வல்லவன் இறைவனே என்ற ஒரே நிலையில் அவனையே சார்ந்திருத்தலைத்தான் சிவமே சிவமாக நினைத்தல் என்று குறிப்பிட்டு இங்கு 3 கருத்துக்களை உணர்த்துகிறார். உணர்தல் பசுஞானம், தன் அறிவால் உணர்தல். நிச்சயமாக தன்னறிவாலே இறைவனை இங்கே உணர முடியாது என்ற கருத்தை பதிய வைக்கிறார். புணர்தல், தானே என்னுடைய சொந்த அறிவாலே இறைவனோடு புணர்ந்து விடுவேன், குருநாதர் தேவையில்லை, திருவருள் எனக்கு தேவையில்லை என்றால் முடியவே முடியாது. மூன்றாவதாக, இப்படி யாராவது உலகத்தில் உண்டானா இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதிர்மறை பொருள் தந்து நின்றது, யாரும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பசுஞானத்தாலோ பாசஞானத்தாலோ இறைவனை அடைய முடியாது. இறைவனுடைய பதிஞானமாகிய திருவருளாலே தான் இறைவனை அடைய முடியும் என்ற அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி, சூரியனை காண வேண்டுமென்றால் அவனே வந்து சூரிய ஒளியை தந்தால் ஒழிய அந்த வழியால் மட்டுமே தான் சூரியனை காண முடியும். ஆகவே இந்த பாடலுடைய கருத்து என்னவென்றால், குறை உணர்வுடைய ஆன்மாவிற்கு நிறைய குறை உணர்வுடைய ஆன்மாவிற்கு தானே சிவத்தை உணர்தலும் தற்போதும் கெட சிவத்துடன் கூடி இன்புறுவதும் இல்லை. தானே சிவத்தை அறிவதும் தானே போய் சிவத்தோட கூடுறதும் முடியாது. அப்ப எப்படிதான் முடியும்? ஆன்மா சிவத்துடன் கூட திருவருள் இன்றியமையாதது. இதுதான் திருவருள் செய்கின்ற நமக்கு செய்கின்ற பெரும் உதவி, சிவத்தோடு நம்மை சேர்த்து வைக்கிறது. இப்போ சிவலிங்கம் இருக்குது, பானம் இருக்குது, அது சிவம். கீழே பீடம் இருக்குது, அது உயிர். இந்த உயிரையும் பானத்தையும் எது சேர்த்து வைக்கிறதுனா திருவருள், ஆவுடை. அதான் சிவய, இதான் சிவலிங்கம், சிவய. அப்புறம் நம்ம எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சி பானம், வா ஆவுடை, யா பீடம், சிவய. அப்போ நம்ம எங்கன்னா அது திருவாசி தான். நாம அந்த திருவாசி தான் உலகத்தை இயக்க இறைவன் அந்த உலகத்தெல்லாம் இயக்கிக்கிட்டு இருக்காரு. அதுவும் திருவருள் தான், மறைப்பாற்றலாக நின்று உலகத்தை இயக்க திருவாசி. அதனால தான் அப்படி இருக்கு.
அப்போ அந்த மூலவர் தான் சிவைய, அதுதான் முத்தி நிலை. அந்த சிவலிங்கம் தான் நம்மளுடைய முத்தி நிலையை எடுத்து காட்டுகின்ற அத்விதத்துக்கான ஒரு உருவம் எதுனா சிவலிங்கம். அப்படியே அந்த திருவாசி சேர்த்தேன்னா சிவைய நாம, அவ்வளோதான். அந்த திருவாசி நாம இது வந்து 3 சிவைய, 3 உருப்படி சேர்த்து சிவைய. இதான் உலக இயக்கம். இதைத்தான் இங்கே அற்புதமாக சொல்றாரு. ஆகவே குறை உணர்வுடைய ஆன்மாவிற்கு தானே சிவத்தை உணர்தலும் தற்போதம் கிட சிவத்துடன் கூடி இன்புறுதலும் முடியாது. திருவருள் துணையால் தான் இறைவனோடு கலக்க முடியும். திருவருள் துணையால் தான் பதிஞானம் இதுதான் திருவருள் ஞானம். இதால் மட்டுமே தான் இறைவனை அடைய முடியும் என்ற அற்புதமான செய்தியை சொல்லி திருவாசகத்தில் இருந்த அருளாளர்கள் இதற்கு ஒரு பாடலை உதாரணமாக சொல்கிறார்கள். பூபால ராகத்தில் அது பல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டெங்களுந்தருளும் மதுவளற் பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய். அது பலச்சுவையன் அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் என்ற இந்த பாடலை அருளாளர்கள் நம்மளால் அறிய முடியாது. இது இப்படிப்பட்டவன், அது பலச்சுவை போன்றவன், இது போன்றவன், அது போன்றவன், அமுது போன்றவன் என்றால் நம்மளால் முழுமையாக அறிய முடியாது. அவனே வந்து தன்னை காட்டினால் ஒழிய யாராலும் அறிய முடியாதவன் சிவபெருமான் என்றது அற்புதமான இது அவன் திருவுரு இவன் அவன் என்று நம்மளால் சொல்ல முடியாது என்பதை அற்புதமாக இந்த திருவாசக பாடலிலிருந்து அருளாளர்கள் சுட்டி, ஆக குறை உணர்வுடைய ஆன்மாவால் தானே சிவனை அடைய முடியாது, திருவருளால் தான் அடைய முடியும் என்ற கருத்தை இந்த பாடல் நமக்கு நிலைநாட்டி, அடுத்ததாக 85வது வெண்பா சுத்த அத்வைதம். நான் ஏற்கனவே அத்வைதத்தை பற்றி சொன்னேன், அதைத்தான் இங்கே விரிவாக இங்கே குறிப்பிடுகிறார்கள். அது இது என்றும் இந்த பழச்சுவை பாடம் பாருங்க. அது பழச்சுவை போல சிவபெருமானா, அமுத போன்ற சிவபெருமானா, இப்படியெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதைத்தான் இங்கே சொல்ற. அது இது என்றும், அதுனா சிவபெருமான், இதுனா நான் உலக பொருள். அது இது என்றும் அவன் நானே என்றும் அது நீயே ஆகின்றாய் என்றும் அது ஆனேன் என்றும் தமை உணர்ந்தார் எல்லாம் இரண்டாக ஒன்றாக சொல்லுவரோ உற்று. குறிப்பு: முன்பாடலினுடைய தொடர்ச்சியாக இப்பாடல் வருகிறது. முன்பாடலில் ஆன்மா சிவமாகும் என்பது கொண்டு மாணவர் வினவிய வினாவிற்கு விடை போல இந்த பாடல். ஆன்மா சிவமாயிடுச்சே, இப்போ நானும் சிவம் ஒன்னா என்பது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வினா: ஆன்மாவும் சிவமும் பொருளால் ஒன்றே என கொள்ளல் ஆகாதோ? 2 பேரும் சேர்ந்துட்டோம்னு சொன்னீங்களே, திருவருளும் என்னை கொண்டு போய் சிவத்தோட சேர்த்துருச்சுன்னு சொன்னீங்களே, பானம் பீடமும் திருவருள் போய் சேர்த்து வச்சிருச்சுன்னு சொன்னீங்களே, அப்போ ஒரே பொருள் ஆகிவிடுமாதோ என்பது போல இந்த கேள்வி. ஒரு பொருளாக ஆகிவிடாதோ என்பது போல இந்த கேள்வி. ஆன்மாவும் சிவமும் பொருளால் ஒன்றே என கொள்ளல் ஆகாதோ என்று மாணவர் வினவுகிறார். அதற்கு விடையாக, பொருள் தன்மையால் ஆன்மாவும் சிவமும் வேறாகிய இருவேறு பொருள்களே, பானமும் வேற பீடமும் வேற. பொருள் தன்மையால் ஆன்மாவும் சிவமும் வேறாகிய இருவேறு பொருள்களே என அறிவுறுத்துகிறது இந்த பாடல். ஆனால் இரு பொருள் ஒரு பொருள் போல் இருக்கும், இரண்டல்ல ஒன்றாய் இருக்கும். பானமும் பீடமும் இப்ப சேர்ந்து ஒரே லிங்கமா நிக்குது. ஆனா பீடம் வேற பானம் வேற. கும்பாபிஷத்துக்கு முதல் நாள் போனீங்கன்னா உருப்படியா லிங்கத்தை புட்டு புட்டு வச்சிருப்பாங்க. பொருள் தன்மையால் 2, கூடிய தன்மையால் 1, இரண்டல்ல ஒன்று. இதிலே சிவமாகிய அது என்றும் அது என்று துவங்குகிறார். சிவமாகிய அது என்றும் உயிராகிய இது என்றும் அது இது. 2 பொருள்.
அது என்ற சிவமும் இது என்ற உயிரும். ஆக அவன் என்றும் நான் என்றும் அது நீயே ஆகிறாய் என்றும் ரெண்டா சொல்றார். அவன் என்றும் நான் என்றும் அது நீயே ஆகின்ற என்றும் அது நானானேன் என்றும் அது நானானேன், சிவமானேன். அந்த சிவம் நானானேன், நானே சிவமாயிட்டேன் அல்லது சிவம் நானாயிட்டேன், இப்படி எதை வேணாலும் சொல்லலாம். அவன் என்றும் நான் என்றும் அது நீயே ஆகின்றாய் என்றும் அது நான் ஆனேன் என்றும் இவ்வாறு ஆன்மாவாகிய தன்னையும் இறைவனையும் உள்ளவாறு உணரப் பெற்ற தவசீலர் நாமதான். தம்மையும் இறைவனையும் உள்ளவாறு உணரப் பெற்ற தவசீலர் எல்லோரும் தம்மையும் இறைவனையும் பொருள் தன்மையாய் வேறாக கூறியிருக்க எல்லா தவசீலர்களும் ஆன்மா இறைவன், ஆன்மா இறைவன், ஆன்மா இறைவன் என்று இரு பொருளாக கூறியிருக்க அதை அறியாமல் ஆன்மாவும் சிவமும் ஒரு பொருளே என மனம் பொருந்தி கூறுவரோ. மனச்சாட்சிப்படி சொல்லு, எத்தனை நாள சொல்லி கொடுத்தாங்களே, சிவம் உயிர், சிவம் உயிர், இறைவன் உயிர், இறைவன் உயிர், அப்படித்தானே சொல்லி கொடுத்தாங்க. அது எப்படி ஒரு பொருள் நீ சொல்லுவ? எவரும் கூற மாட்டார் என்பது பொருள். ஆகவே சிவம் வேறுதான், உயிர் வேறுதான், இரண்டு பொருள் தான், ஆனால் இரண்டல்ல ஒன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? முத்தியில ஒருத்தன் பேரின்பத்தை வழங்குவான், ஒருத்தன் வாங்குவான், வாங்கி அனுபவிப்பான், இதுதான். அப்போ ஒரு பொருளாக நின்று இருக்கும் என்பதைத்தான் இந்த பாடல் அற்புதமாக சொல்லி, இதற்கு சிவஞான போத எடுத்துக்காட்டு வெண்பா 78வது பாடலை அருளாளர்கள் குறிப்பாக சொல்கிறார்கள். 12ஆம் நூற்பாவிலே மொத்தம் 4 அதிகரணங்கள். முதல் 3 அதிகரணம் செம்மலர்னோன் தாள் சேரலொட்டா அம்மலம் கலிய அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தோர் வேடம் ஆலயம் தானும் அரணத்துறை. இந்த 3 அதிகரணத்தையும் தொகுத்து 4வது ஒரு அதிகரணம், அதுதான் அந்த அதிகரணத்தில் தான் இந்த எடுத்துக்காட்டு வெண்பா வருகிறது. 28வது வெண்பா குருலிங்க சங்கம வழிபாட்டை இங்கே நமக்கு உணர்த்துகிறது. அது இது என்ற அதுவல்லான் கண்டார்க்கு அது இது என்றதையும் அல்லாம் பொது அதனில் மூன்றுக்கும் பொது, மூன்றுக்கும் பொதுவாக பொது அதனில் அத்விதமாதல் அகண்டமும் தெய்வமே. அத்வைதத்தை இங்க சொல்றார். அகண்டமும் தெய்வமே அத்துவிதி, அத்துவிதியாகிய நீ, சைவ சித்தாந்தம் படித்த அத்துவிதியாகிய நீ அன்பில் தொழு. குருலிங்க சங்கம குருநாதரையும் லிங்கத்தையும் அடியார்களையும் தொழு என்று இங்கே குறிப்பிடுகிறார். முதல்வன் அறிவுடைய பொருள், அறிவற்ற பொருள் எல்லாவற்றிலும் நிற்பன் என அறிய பெற்றோர்க்கு முதல்வனாகிய இறைவன் எனக்குள்ளும் அறிவற்ற பொருளுக்குள்ளும் அறிவுள்ள பொருளுக்குள்ளும் நிற்கிறான் என்று அறிந்த நீ பரம்பொருளாகிய அதுவும் ஆன்மாவாகிய இதுவும். இந்த பாடலிலே கண்டார்க்கு என்று குறிப்பிடுகிறார். அது இது என்ற அதுவல்லான் கண்டார்க்கு. கண்டார்னா பேத நிலைமையிலும் அல்லனாய், இறைவன் உயிரோடும் சடத்தோடும் கலந்த நிலை பேத நிலைமையிலும் அல்லானாய். முன்பாடல் நம்ம சிந்தித்தது போல எல்லா பரம்பொருள், இரண்டாவது எல்லா பரம்பொருளாகி அதுவே எனும் அபேதம் நிலைமையிலும் அல்லானாய். எல்லாம் பிரம்மம், நீயும் பிரம்மம் நானும், அபேத நிலைமையிலும் அல்லானாய். வேதத்திலும் இல்லை அபேதத்திலும் இல்லை, சொல்லும் பொருளும் போல அதுவே இது என கூறப்படும் பேதாபேத நிலையிலும் அல்லானாய். பேதாபேதம் சொல்லும் பொருள் ஒரு வகையால், சொல்லும் ஒரு வகையால் பொருள், அப்படி போல சொல்லும் பொருளும் போல் அதுவே இது என கூறப்படும் பேதாபேத நிலைமையில் அல்லாத
சாமி மூன்றிலும் அல்ல. பேதமாயும் இல்லை, அபேதமாகவும் சாமி இல்லை, பேதாபேதமாகவும் சாமி இல்லை. இம்மூன்றுக்கும் பொதுவாய், அதுதான் பொது. அதனில் இம்மூன்றுக்கும் பொதுவாய் உயிரறிவும் கண்ணொலியும் போன்று இரண்டர கலந்த அத்விதமாய் பிரிக்க முடியாத இரு பொருளின் கலப்பு. அத்விதமாய் உலகெல்லாம் அவன் வடிவே ஆயினும், உலகையெல்லாம் அவன் வடிவே ஆயினும். ஆக அத்வைத சித்தாந்தம் படித்த மாணவனே, அவற்றுள் அன்பு விளைகின்ற அன்பிற்தொழு, அவற்றுள் அன்பு விளையும் இடங்களாகிய குருநாதர், அன்பு விளைகின்ற இடமாகிய லிங்கம், அன்பு விளைகின்ற இடமாகிய அடியார்கள், திருமேனிகளை சிவம் எனவே தெளிந்து வழிபடுவாயாக என்பதை இங்கே சொல்லி, ஆக இந்த பாடலுடைய கருத்து என்ன என்றால், சுத்தாத்வைதம் இங்கே விளக்கப்படுகிறது. பிரிக்க முடியாத இருபொருளின் கலப்பு. இறைவன் வேதத்திலும் இல்லை, அபேதத்திலும் இல்லை, வேதாபேதமாயும் இல்லை, மூன்றுக்கும் பொதுவான ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்று உயிரோடும் சடத்தோடும் கலந்து பொருள் தன்மையால் இரண்டும் கலப்புத்தன்மையால் ஒன்றும் பிரிக்க முடியாத இருபொருளின் கலப்பாக நிற்கிறான் என்ற செய்தியை இங்கே அற்புதமாக சொல்லி, அதற்கு சிவஞான போதத்திலே 78வது எடுத்துக்காட்டு வெண்பாவையும் சிந்தித்து, அடுத்ததாக சித்தாந்த அத்வித கொள்கை பற்றி அடுத்த பாடல் 86வது பாடல் சிந்திக்கின்றோம். ஈராகி அங்கே முதல் ஒன்றாய் இங்கு இரண்டாய் மாறாத என் வகையாய் மற்ற இவற்றின் வேறாய் உடனாய் இருக்கும் உரு உடைமை என்றும் கடனாய் இருக்கின்றான் கான். குறிப்பு: இறைவன் உலகமாகிய அறிவற்ற பொருள்களோடும் உயிராகிய அறிவுடைய பொருள்களோடும் இந்த இரண்டு தொகுதிகளாகிய இருக்கக்கூடிய அவன் அவள் என்று இருக்கக்கூடிய இந்த தொகுதியாகிய அவேயாய் தானேயாய் ஒன்றாய் வேறாய், அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் உடனாய் முத்திரப்பட்டு விளங்கு அத்வித தொடர்பினை விரித்துரைக்கின்றது. சாமி உயிரோடும் சடத்தோடும் ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கின்ற தொடர்பு இந்த பாடலிலே உணர்த்தப்படுகிறது. ஒன்றாவது, உலகெல்லாம் முடுங்கிய காலத்தில் முழு முதல் பொருளாகிய சிவம் ஒன்றே ஆகி நிற்கும். முன்பாடலே இதை பார்த்தோம். ஈராகி அங்கே முதல் என்று இங்கே முதல் ஒன்றாய் என்று குறிப்பிட்டார். ஈராகி அங்கே முதல். உலகெல்லாம் முடுங்கிய காலத்தில் முழு முதல் பொருளாகிய சிவம் ஒன்றே ஆகியும் தான் தனியனாக நிற்பான், சங்காரகாரனாய் நிற்பான். மீண்டும் படைப்பு காலத்தில் சிவசக்தியாய் இரண்டாகி நிற்பான். அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்பவள் அகிலாண்டேஸ்வரி, ஆதிபராசக்தி, நாதம் விந்தாக இருந்து உலகத்தை படைத்தருளுகின்றார். அதனால மீண்டும் படைப்பு காலத்தில் சிவபெருமான் சிவசக்தியாக இரண்டாகியும், மூன்றாவது எல்லாவற்றையும் சக்தியை இடமாக கொண்டு பஞ்சபூதம் சூரியன் சந்திரன் உயிர் அட்டமூர்த்தியாகியும் என் வகையால் என்று நீ குறிப்பிடுகிறார். எல்லாவற்றையும் சக்தியை இடமாக கொண்டு பஞ்சபூதம் சூரியன் சந்திரன் உயிர் அட்டமூர்த்தியாகவும்
அடுத்ததாக நான்காவது செய்தி இங்கே உலகம் மற்றும் உயிர் தொகுதியுடன் கூடிய நிலையிலும் இறைவன் அவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி வேறாகியும் அவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி வேறாகியும் உலகம் மற்றும் உயிர் தொகுதிகள் கூடிய நிலையிலும் அவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி வேறாகியும் எல்லாத்தையும் கூடுவான் சிவபெருமான். ஆனால் அந்த எனக்குரிய இன்பமோ எனக்குரிய துன்ப உணர்வோ யாருக்கு இருக்காதுன்னு சிவபெருமானுக்கு இருக்காது. எனக்கு தங்கத்து மேல ஆசை வரும், அது மேல அது அவனுக்கு வராது. இப்படி உலகம் மற்றும் உயிர் தொகுதிகள் கூடிய நிலையில் இறைவன் அவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி வேறாகும். 4 ஆச்சு. அடுத்ததாக 5வது செய்தி இங்கே குறிப்பிடுகிறார். உலகம் இயங்கும் பொருட்டும் உயிர் நுகரும் பொருட்டும் உயிருக்கு உயிராய் உள் நின்று உலகம் இயங்கும் பொருட்டும் உயிர் நுகரும் பொருட்டும் உயிருக்கு உயிராய் உள் நின்று அறிவித்தும் அறிந்தும் உதவுவதால் அறிவித்தும் அறிந்தும் உதவுவதால் உயிர்களோடு உடனாயும் இப்படி என்ற ஆக இந்த பாடலினுடைய நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், 1 உலகம் மற்றும் உயிர் தன் வியாபகத்தில் நிலைக்கும் பொருட்டு ஒன்றாயும் ஒன்றா என்பதற்கு உலகமும் உயிரும் தன் வியாபகத்தில் சிவபெருமானுடைய வியாபகத்தில் நிலைக்கும் பொருட்டு ஒன்றாயும். 2 உலகை இயக்க உயிருக்கு அறிவிக்க வேறாயும் உலகை இயக்க உயிருக்கு அறிவிக்க வேறாயும். 3 உலகம் இயங்க உயிர் நுகரும் பொருட்டு உடனாயும் உலகம் இயங்க உயிர் இயங்கும் பொருட்டு உடனாயும். இப்படி 3 நிலையிலே சுவாமி நிற்கிறார் என்ற செய்தியை இங்கே அற்புதமாக குறிப்பிடுகிறது. உலகம் உயிர் தன் வியாபகத்தில் நிலைக்கும் பொருட்டு ஒன்றாயும் உலகை இயக்க உயிருக்கு அறிவிக்க வேறாயும் உலகம் இயங்க உயிர் நுகரும் பொருட்டு உடனாயும் நிற்கிறார். இதே ஒரு பாடலிலே ஞானசம்பந்த பெருமான் பாடலை இங்கே அருளாளர்கள் குறிப்பிட்டு நமக்கு உணர்த்துகிறார்கள். நட்டப்பாடை பண்ணில் அமைந்த ஞானசம்பந்தர் பாடல். ஈராய் முதல் ஒன்றாய் இருபெண் ஆண் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் வருபூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏலோசையோடு 8 திசை தானாய் பேராய் உடன் ஆனா நீடம் விழி மிளலையே பேராய் உடன் ஆனா நீடம் விழி மிளலையே. ஈராய் முதல் ஒன்றாய் ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் ஆண் குணம் மூன்றாய் மாறா மறை நான்காய் என்று அற்புதமாக இங்கே ஒன்றொன்றாய் சொல்கிறார். ஆக இந்த பாடலுடைய கருப்பொருள் என்னவென்றால் சித்தாந்த அத்வைத கொள்கையை குறிக்கிறது. ஆக உலகம் உயிர் இறைவனிடத்திலே நிலைக்கும் பொருட்டு ஒன்றாயும் உலக இயக்கம் உயிர் அறிவிக்க வேறாயும் உலக இயங்கமும் உயிர் நுகரும் பொருட்டு உடனாயும் நிற்கிறான் என்ற செய்தியை அற்புதமாக சொல்லி நிறைவு செய்கிறது. அடுத்ததாக இந்த பாடலிலே 87வது வெண்பா இறைவனின் பற்றற்ற தன்மை இங்கே குறிப்பிடப்படுகிறது. அதாவது எனக்கு என் கூட இறைவன் இருக்கிறான், எனக்குள்ள மகிழ்ச்சி, அது இறைவனை தாக்குமான தாக்காது. எனக்குள்ள பயங்கர துன்பம், அது என்ன தாக்குமா இறைவனை தாக்குமான தாக்காது. அது இறைவனின் பற்றற்ற தன்மை.
உன் உதரத்தே கிடந்த கீடம். உதரத்தின வயிறு, கீடம்னா புழு. உன் உதரத்தே கிடந்த கீடம் உருவது எல்லாம் உன்னுடையது. என்னாய் நீ உற்றனையோ மண்ணுயிர்கள் அவ்வகையே கான் இங்கு அழிவதும் ஆவதும். செவ்வகையே, செவ்வகைன செம்பொருள், யாராலும் ஊடுருவ முடியாத பொருள் சிவபெருமான். அதுதான் செவ்வகையே என்றார். செம்பொருள்னா யாராலும் ஊடுருவ முடியாதவன் சிவபெருமான். செவ்வகையே நின்ற சிவன்பால். குறிப்பு: உயிர்களை பற்றி வருத்தும். நம்மளை எது வருத்துதுன்னா நாம் செய்த பாவம். உயிர்களை பற்றி வருத்தும் அவர்கள் செய்த வினை துன்பம். அவர்கள் செய்த வினை துன்பம். உயிருக்கு உயிராய் முதல்வன் உயிரோடு நின்றாலும் முதல்வனை பற்றுவதில்லை என்பதா. நான் செய்த பாவத்தினால் நான் துன்பப்படுகிறேன், அது இறைவனை தாக்குமா என்றால் எனக்குள்ளே இருக்கிற இறைவனை தாக்காது. நான் செய்த புண்ணியத்தினால் நான் அடைகின்ற இன்ப மகிழ்ச்சியை இறைவன் நுகர்வானா என்றால் இல்லை. எனக்குள்ளே இருக்கிறான். என்னுடைய இன்பமோ என்னுடைய துன்பமோ இறைவனை தாக்காது என்பதுதான் இந்த பாடலுடைய குறிப்பு. மாணவனே கே, உன்னுடைய வயிற்றிலே நாம் சாப்பிட்றோம். வயிற்றுக்குள்ள நிறைய கிருமி இருக்கு, செரிக்கிறதுக்கு கிருமி இருக்கு, அப்புறம் தேவையில்லாத கிருமி எல்லாம் இருக்குது, நிறைய புழுக்கெல்லாம் வயிற்றுக்குள்ள இருக்கு. உன்னுடைய வயிற்றிலே பல வகையாய் கிடந்து உழலும் புழு உள்ளிட்ட சிற்றுயிர்கள், புழு போன்ற சிற்றுயிர்கள் நிறைய இருக்கு. அது வயிற்றுக்குள்ளே அடையும் சுகமோ, அது வயிற்றுக்குள்ளே அடையும் துக்கமோ உனக்கு உள்ளதாய் நுகர்ந்தாயோ? இல்லை, உனக்கு நுகர்ந்த நீ நுகர மாட்ட. அதுக்குள்ள அதுவே சாப்பிடும், அதுவே மகிழ்ச்சி அடையும், அதுவே துன்பப்படும், அதுவே போயிடும். ஆனால் நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு. அதுபோல நிச்சயமாக இல்லை. அப்படி நீ நுகராத நிலையில் அவற்றை உன்னுடைய சுகதுக்கமாய் கூற மாட்டாய். ஐயோ என் வயிற்றுக்குள்ள இருக்க புழு கஷ்டப்படுது, ஐயோ என் வயிற்றுக்குள்ள இருக்க புழு கஷ்டப்படுது, நீ கஷ்டப்படுவியான்னா கிடையாது. என் வயிற்றுக்குள்ள இருக்க புழுவெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு நீ சந்தோஷப்படுவியான்னா நிச்சயமா இல்லை. அப்படி அதை நுகராத நிலையில் அவற்றை உன்னுடைய சுக துக்கமாக நீ கூற மாட்டாய். அதை போலவே உலகம் மற்றும் உயிரில் இறைவன் ஆதாரமாய் கூடி நின்றாலும், இந்த உலகம் இயங்குவதற்கு ஆதாரம் எதுனா சிவபெருமான். உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் வள்ளி எழுந்துள்ளார். வள்ளி எழுச்சி. இந்த உலகுக்கு ஆதாரமாய் சிவபெருமான் இருந்தாலும், இந்த உயிருக்கு ஆதாரமாய் சிவபெருமான் இருந்தாலும், அவற்றின் தன்மை தன்னை பற்றாதவாறு தூய செம்பொருளாய், தூய செம்பொருளாய் யாராலும் ஊடுருவ முடியாதவன். என்ன நீங்க ஊடுருவிடலாம் ஐயா அப்படின்னீங்கன்னா நான் மாறிடுவேன். யாரை வேணாலும் மாற்றிடலாம். ஆனா யாரையும் ஊடுருவ முடியாதபடி இருக்கக்கூடியவன், யாராலும் ஊடுருவி பார்க்க முடியாத நிலையில் செம்பொருள் அப்படின்னு அது பேரு. தூய செம்பொருளாய் அனைத்திற்கும் அப்பாற்பட்டு நிற்கும் சிவம். அந்நிலையில் சிவனை ஆதாரமாய் கொண்ட ஆன்மா சுகத்தில் உள்ளம் கிளர்ந்தாலும், அதை போலவே இப்போ எனக்கு எதையோ நினைச்சு எனக்கு பயங்கர மகிழ்ச்சி,
சிவத்தை தான் ஆதாரமாக கொண்டு இருக்குது இந்த உடம்பும் உயிரும். அப்படி இருக்கின்ற நிலையில் எனக்கு ஏதோ ஒரு பெரும் மகிழ்ச்சி. சிவனை ஆதாரமாய் கொண்ட ஆன்மா சுகத்தில் உள்ளம் கிளர்ந்தாலும், துன்பத்தால் உள்ளம் தளர்ச்சி ஏற்பட்டாலும் யாவும் சிவனை பற்றுதல் இல்லை. சிவனை போய் இதெல்லாம் என்னுடைய இன்பமோ துன்பமோ தாக்குமான நிச்சயமா இல்லை. அதைத்தான் இந்த பாடலிலே அற்புதமான செவ்வகையே நின்ற சிவம் என்று குறிப்பிடுகிறார். செவ்வகையே நின்ற சிவம், செம்பொருளாய் சிவம் எனலாமே என்று திருமந்திரத்திலே குறிப்பிடுகிறார். செம்பொருளாய் சிவம் எனலாமே திருமந்திரத்திலே குறிப்பிடுகிறார். செம்பொருள்னா யாராலும் ஊடுருவ முடியாத பொருள். ஆக இந்த பாடலிலே வயிற்றுக்குள்ளே உனக்கு புழு பூச்சிகள் இருக்கின்றன, அதற்கு ஏற்படும் இன்பமோ துன்பமோ உன்னை சார்ந்தது அல்ல. அதுபோல உனக்கு ஏற்படுகின்ற இன்பமோ துன்பமோ சிவம் உனக்கு ஆதாரமாய் இருந்தாலும் அவனை சாராது என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள் என்று சொல்லி இன்றைய நிறைவு பகுதியாக 88வது பணுவில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இறைவனது பொதுவான இயல்பை இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. அவனே அவனி முதல் ஆயினானும், அவனே அறிவாய் நின்றானும், அவனே கான் ஆனாகி பெண்ணாய் அழியாய் நின்றாலும் காணாமை நின்றானும் கண்டு. ஆனாகி பெண்ணாய் அழியாய் நின்றானும் காணாமை நின்றானும் கண்டு. இந்த வெண்பாவினுடைய குறிப்பு அனைத்தறிவாகுமது. அனைத்தையும் அறியக்கூடிய அறிவுனா சிவபெருமான் தான். அனைத்தறிவாகும் அது என பெற்ற சிவப்பரம்பொருள். நம்மெல்லாம் உடம்பு கொடுத்தா அறிவு வரும், இல்லைன்னா வராது. ஒன்றை விட்டு ஒன்றை தான் பிடிக்கும். ஆனால் அனைத்தறிவு என்று ஒரு பேர் யாருக்குன்னா சிவபெருமானுக்கு. அனைத்தறிவாகும் அது என பெற்ற சிவபரம்பொருள் இயல்பினை இப்பாடல் எடுத்துரைக்கிறது. என்ன அப்படி? நிலம் முதல் நாதம் ஈராகிய தத்துவங்கள், மண் முதலாம் நாதம் வரை தத்துவங்கள், 36 தத்துவங்கள். சாமி நிலம்தன் மேல் வந்தொருளி நீல் கலகு காட்டி 36 படிகளுக்கு மேல சிவபெருமான் இருப்பார். கீழே பசி மயக்கத்தில் 36 படி கீழே ஒருத்தர் இருப்பான். இவன் படி ஏறி போய் அவன்கிட்ட இருக்கிற சாப்பாடை வாங்கி சாப்பிடணுமா? அவன் அங்கிருந்து சாப்பாடை இறங்கி கீழே கொடுக்கணுமான்னா நிச்சயமா அவன் பசி மயக்கத்தில் இருக்கான். மேலே ஏறுறது முடியாத காரியம். அதனால சாமியே சாப்பாடை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வந்து இவனுக்கு கொடுக்குறான். அதுபோல நிலந்தன் மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டு. நிலம் முதல் நாதமீர் ஆகிய தத்துவங்கள் தொழில்படும்படி உலகின் நிமித்த காரணனாக முதல்வன் உள்ளான். உலகத்துக்கு நிமித்த காரணம் யாருன்னா சிவபெருமான். முதல் காரணம் எதுன்னா மாயை, துணை காரணம் எதுன்னா சக்தி. இப்போ நாமெல்லாம் சொல்ல மாட்டோம், ஒரு பேனா செய்யணும் அப்படின்னா நிமித்த காரணம் யாருன்னா மெஷினிஸ்ட், ஒரு தொழிலாளி. முதல் காரணம் பிளாஸ்டிக், துணை காரணம் எந்திரம். அதுபோல இங்கே உலக உற்பத்தி செய்வதற்கு முதல் காரணம் மாயை, துணை காரணம் சக்தி, நிமித்த காரணம் சிவபெருமான். அப்படியாக உயிர்களுடைய அறிவை விளக்கி உயிருக்கு உயிராய் திகழ்பவனும் அவனே.
உயிருக்கு உயிராய் திகழ்பவனும் அவனே. உயிர்கள் வினைக்கீடாய் அவன் அவள் அலி என பகுக்க பெற்ற அவ்வுயிர்களோடு கூடி நின்றாலும் சிவபெருமான் அவனோடு கூடி நின்றாலும் அவளோடு கூடி நின்றாலும் அலியோடு கூடி நின்றாலும் அவன் அவள் அலி என பகுக்க பெற்ற அவ்வுயிர்களோடு கூடி நின்றாலும் இவற்றை அந்த உயிர்கள் கண்டு அறியாதவாறு எல்லாவற்றையும் கடந்து ஒருங்கே கண்டு நிற்பவனும் சிவபெருமானாகிய அம்முதல்வனே என தெளிவாயாக மாணவனே. அதாவது நிலம் முதல் நாதம் ஈராகிய தத்துவங்கள் தொழில்படும்படி உலகின் நிமித்தகாரன் முதல்வன் என்பதை இந்த உயிர்கள் அறியாது. உயிர்களுடைய அறிவை விலக்கி உயிருக்கு உயிராய் திகழ்வனும் அவனே, நிமித்த காரணம் அவனே, அறிவை விளக்குவோனும் அவனே. வினைக்கு ஈடாக அவன் அவள் அலி என பகுக்கப்பட்ட உயிர்களோடு கூடி நிற்பவனும் அவனே. இவற்றை அந்த உயிர்கள் கண்டு அறியாதவாறு நம்ம கூட சிவபெருமான் தான் இருக்கிறான் என்பதை அறியாதவாறு எல்லாவற்றையும் கடந்து ஒருங்கே கண்டு நிற்பவனும் நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான். அதனால தான் திருமந்திரத்தை சொல்லுவார் கண்காணிப்பான் உண்டு. நிறைய செய்வோம், நம்ம தனி அறைக்குள்ள இருந்துக்கிட்டு தப்பு செஞ்சால் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் எனக்குள்ளேயும் வெளியேயும் இருந்து கொண்டு ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அகத்திலும் புறத்திலும். அகப்புறம் புறப்புறம், அகப்புறம் புறப்புறம் என்று சொல்றார். புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே என்று குறிப்பிடுகிறார். உயிர்களின் அறிவை விலக்கி உயிருக்கு உயிராய் திகழ்வனும் அவனே. உயிர்களின் வினைக்கீடாக அவன் அவள் அலி என பகுக்க பெற்ற அவ்வுயிர்களோடு கூடி நின்றாள். இவற்றை அந்த உயிர்கள் கண்டு அறியாதவார் எல்லாவற்றையும் கடந்து ஒருங்கே கண்டு நிற்பவனும் சிவபெருமானாகிய அம்முதல்வனே என தெளிவாயாக மாணவனே. உதாரணம், அற்புத கீர்த்தி அந்தாதியிலே காரைக்கால் அம்மையார் அருளிய பாடல். அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே விரி சுடர் பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன். அற்புத அந்தாதியில அற்புத திருவந்தாதியில 20வது பாடல் காரைக்கால் அம்மையார். அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே விரிசுடர்பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன். அறிவானும் இந்த உடம்பையும் உயிரையும் ஒன்று சேர்த்து வச்சு எனக்கு அறிவு விளக்கம் ஏற்படுவதற்கு ஒன்றாய் நிற்பவனும் அவன் தானே. இதுதான் அறிவான் தானே, ஒன்றாய். சாமி இல்லைன்னா இந்த உடம்பையும் உயிரையும் இணைக்க முடியுமானா இணைக்க முடியாது. காத்தால அத்தனையும் பிரிக்கதான் முடியும். இவர் காத்தால ஒட்டி வச்சிருக்கார். எவ்வளவு பெரிய அற்புதம். அறிவானும் தானே என்னைய இந்த உயிரை உடம்போடு ஒட்டி வச்சு என்னுடைய அறிவு விளக்கம் பெறுவதற்காக ஏற்பாடு செய்தவனும் இவனே என்பதைத்தான் அறிவானும் தானே உடலும் உயிரும் போல ஒன்றாய் அறிவிப்பான் தானே. குழந்தை பிறந்தவனே விட்டு போயிட முடியுமா? முடியாது. அம்மா தான் அறிவிக்கும். சாப்பிடு குழந்தை, பாடு, இப்படி பேச்சு, அம்மம்மா. நாளடைவில் அப்பா, நாளடைவில் வாத்தியார்,
நாளடைவிலே மேனேஜர், நாளடைவிலே குருநாதர். இப்படி வெளியிலிருந்து அறிவிப்பதற்காக வேறாய் நிற்கிறான் சிவபெருமான். அதைத்தான் வேறாய் அறிவிப்பான். அறிவானும் தானே அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே. என் மனசுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு நான் என்ன ஆசைப்படுகிறேன், என்ன இச்சைப்படுகிறேன் என்பதை அறிந்து அதற்கு உதவுகிறான். அதைத்தான் அறிவாய் அறிகின்றான் தானே, சோதியுள் சோதி அறிவுள் அறிவு என்று நாம் சொல்கிறோம். இதான் நம்ம சிவபோகச்சாரத்திலையும் சொல்லுவார். என்னை அறிவு என்றான், என் அறிவு தன்னில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். என்னை உன்னிபாரா மறைப்பதுவே பாசம் என்றான். இம்மூன்றையும் ஆராய்ந்தவன் முத்தன் என்றான். நாமதான் சிவன் முத்தன். இந்த மூணு பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள் உண்மை உள்ளபடி யார் அறிய முற்படுகிறார்களோ அவர்களே சிவன் முத்தர். சொல்லி அடுத்த பாடல் 21வது பாடலே அற்புத கீர்த்தி திருவாந்தாதியில அவனே இரு சுடர்த்தி, சாமியே எல்லாவற்றிலும் இருக்கார். இரு சுடர்த்தி ஆகாசமாவான். அவனே புவி, அவனே புனல், அவனே காற்றாவான். பஞ்சபூதம் அவனே. அவனே இயமானனாய், இயமானனா இறைவனே இவ்வாறு எண்ணற்ற வடிவங்களில் நிற்கிறான். அட்டமூர்த்தியாய் ஞானமயனாகி நின்றாலும் வந்து. ஆக இந்த பாடலுடைய பொருள் என்னவென்றால், இறைவனுடைய பொது எண் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாகி ஆனாகி நின்றானே என்று சொல்லி வாழ்த்துவேனே என்று அற்புதமாச்சு. அப்படி இறைவனுடைய பொது இயல்பை இங்கே குறிப்பிடுகிறது. அனைத்தறிவாகும் அது என்று இறைவனை இங்கே குறிப்பிடுகிறார். எனப்பெற்ற சிவப்பரம்பொருள் இயல்பினை எடுத்துரைக்கிறது. 36 தத்துவங்களுக்கு சாமி நிமித்தகாரனாக இருக்கிறான். உயிர்களின் அறிவை விளக்க உயிருக்கு உயிராய் திகழ்கிறான். உயிருடைய விடை கீழாக அவன் அவள் அலி என அந்த பக்குவ பெற்ற அந்த உயிர்களோடு கூடி நிற்கிறான். உயிர்கள் கண்டு அறியாதவாறு எல்லாற்றையும் கடந்து ஒருங்கே கண்டு நிற்கிறான். ஆக சிவபெருமான் எல்லாவற்றிலும் தன்னை மறைத்து எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறான் என்ற செய்தியை இங்கே சொல்லி, ஒன்றும் நீயல்லே அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிய கேட்பார். அதற்கு உதாரணமாக இங்கே காரைக்கால் அம்மையார் அருளிய அற்புத திரு அந்தாதியிலே சாமினி எல்லாவற்றிலும் எல்லாமாய் நிற்கிறார். அறிவானும் நீயே, அறிவிப்பானும் நீயே, அறிவாய் அறிகின்றானும் நீயே, மெய்ப்பொருள் தானே விரிசுடர் பால் ஆகாயம் நீயே, எல்லாவற்றும் நீதான் இருக்கிறாய் என்பதை அற்புதமாக சொல்லி, இன்றைய நம் பாடல் சிந்தனையிலே 82வது பாடலாக நாம் சிந்தித்தது இறைவன் ஒருவனே. அதாவது பேதமும் இல்லை, அபேதமும் இல்லை, பேதாபேதமும் இல்லை. நீ எதிரே என்றாலும் இருந்து வழிபடு. ஒரு நாள் நீ அவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் அத்விதமாய் நின்று அருளுகின்ற அந்த தன்மையை நீ உணர்வாய் என்ற செய்தியை சொல்லி 83வது பாடலிலே இறைவனது இயல்பை அறியும் நெறி, முக்கியமாக இங்கே ஒடுக்கும் காலத்திலே சங்காரகாரனாய் தான் தனியனாகவும், படைப்பு காலத்திலே அட்டமூர்த்தியாகவும், காத்தருளும் காலத்திலே சிவசக்தியாக அதாவது தில்லை மன்றுள் ஆடுகின்ற நடராஜராகவும் இருந்து அருள்பாலிக்கிறான் என்ற செய்தியை சொல்லி 84வது பாடலிலே திருவருளுடைய பெரும் உதவி என்னவென்றால், இறைவனை அடைவதற்கு பசுஞானமோ பாசஞானத்தாலோ முடியவே முடியாது, திருவருளாலே மட்டும்தான் அடைய முடியும். ஆன்மா சிவத்துடன் கூட திருவருள் இன்றியமையாதது என்று திருவருள் சொல்கின்ற பெரிய உதவியை சொல்லி 85வது சுத்தா அத்வைதம் அவன் ஆனாயன் நான் ஆனேன் என்று அத்தனை நாம் சொல்கிறோம். சிவபெருமான் பிரிக்க முடியாத இருபொருளின் கலப்பாக உயிரும் சிவபெருமானும்
பிரிக்க முடியாத இருபொருளின் கலப்பாக இருக்கிறோம் என்பதை சொல்லி, பொருளின் தன்மையால் இரண்டு, கலப்பின் தன்மையால் ஒன்று, இரண்டல்ல ஒன்று என்ற அந்த அற்புதமான செய்தியை அங்கே குறிப்பிட்டு, அங்கே சிவலிங்க குருலிங்க சங்கம வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அற்புத கருத்தை முடித்து 86வது பாடல் சித்தாந்த அத்வைத கொள்கையாகிய அற்புதமாக ஒன்றாய் வேறாய் உடனாய் உலக இயக்கமும் உயிரும் இயங்குவதற்கு சிவபெருமான் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கிறான் என்ற அத்வைத கொள்கையை சொல்லி 87வது பாடலில் இறைவனுடைய பற்றற்ற வயிற்றுக்குள்ளே நம் வயிற்றுக்குள்ளே புழு பூச்சி இருக்கிறது, அதுபடும் இன்பம் துன்பமோ நமக்கு தெரியவே தெரியாது, அதுபோல இறைவன் எனக்குள்ளே இருக்கிறான் என்பதனால் என்னுடைய இன்பமோ துன்பமோ இறைவனுக்கு சாருமா என்றால் சாராது என்ற செய்தியை சொல்லி 88 இறைவனது பொது இயல்பு அனைத்திலும் ஆணாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி அத்தனையும் யார் நிற்கிறான் என்றால் சிவபெருமான் தான் நிற்கிறான் என்ற செய்தியை சொல்லி அவனுடைய பொது இயல்பை சொல்லி அற்புதமாக காரைக்கால் அம்மையாருடைய 2 பாடல்களை சொல்லி அந்த உதாரணமாக சொல்லி நிறைவு செய்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எல்லாமல்ல திருவருளையும் குருவருளையும் வாய்ப்பளித்த திருவருள் குருவருள் அடியார் பெருமக்கள் அத்திரவருடைய திருவடிகளை போற்றி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. சிவாய நமः.